ஆனா தக்கோலம்ன்ற பேர் காரணம் ஏதாவது இருக்கானா? தக்கன் வந்து இங்க ஓலமிட்டு அழுது சாபனை வெற்றி பெற்றான். அதான் தக்குவோலம் தக்கோலம். சரிங்க சரிங்க. அதாவது அம்பாள் வந்து தாத்பரியம் என்னன்னா, சுவாமி எல்லாரும் இங்க உட்கார வச்சு பூஜை பண்ணணும், அப்பதான் அவனை ஏத்து பண்றான். அம்பாள் வந்து இன்னைக்கு கண்டிகை கோலத்துல சுவாமி நோக்கி பஞ்சகோஷ்டில பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாருமே இங்க உட்கார வச்சுதான் பூஜை பண்ணிருக்கா. சரி. அதுல வந்து இங்க குரு உட்கடி ஆசனத்துல அமர்ந்திருக்கார். வேற எங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது. அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி குரு பரிகார ஸ்தலம். இது குருவுக்கு விசேஷமானது. குரு பயிற்சி இங்க ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஊர் மக்கள், இந்து அறநிலையத்துறை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க இந்த குரு பயிற்சி சிறப்பா பண்ணுவா. பிரம்மோற்சவம் சித்திரை மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கும். திரு ஊடல் அதை பத்தி சொல்லு. திரு ஊடல்னா அந்த அம்பாள் வந்து ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணிட்டா. எங்கே நம்ம பண்ற பூஜையை சுவாமி ஏத்துக்காத போறாரோன்னு சொல்லி அந்த மலர் மொழியை அம்பாள் ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணிட்டா. அதுதான் திரு ஊடல். திரு ஊடல்னா அதான் நந்தி வழியா வந்தது திரு ஊடல். தட்சன் வந்து அழறா, என் மக பண்ண தப்புதுன்றதுக்கு நீ எல்லாரும் இங்க உட்கார வச்சு பூஜை பண்ணி என்ன இது பண்ணாதன்றதுனால தான் பஞ்சகோஷ்டில இங்க எல்லாரும் அவர் உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் ஓலமிட்டு அழுது சாப நிவர்த்தி பெற்றான். அது தக் ஓலம். இடையில அது தக்கோலம் ஆகி போச்சு. சரிங்க. எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வக்கோலம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.